சூப்பர் ஸ்டார் டைட்டில் ரெட் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறப்போ ஃபர்ஸ்ட் லோக்கியோட இன்டர்வியூ பார்க்குறப்ப நெகட்டிவ் ஷேடை பார்ப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதை ரெஃபரன்ஸ் பண்ற விதமா தான் ரெட் கலர்ல சூப்பர் ஸ்டார் வருதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது ஒரு வேற ப்ராஜெக்ட்னு சொல்லி நம்ம லோகேஷ் சொல்லிட்டாரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த படத்துக்கு ரஜினி வந்து ஒரு ராவா நடிச்சிருக்காரு. ஸோ ராவன் ரஸ்டிக்கான ஒரு கேரக்டர், ஸோ ப்ரூட்டலான ஒரு கேரக்டர் தேவா அப்படின்னு சொல்ற விதமா அந்த ஒரு அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது ரெட்டா வந்து இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நாகார்ஜுனோட வாய்ஸ் ஓவர்ல எனக்கு தேவா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து அவர் சொல்றாரு. ஸோ தேவா யாரு அப்படிங்கிறது அந்த பிளாஷ்பேக்ல மேபி அதான் பேக் ஸ்டோரியா இருக்கும். அந்த பிளாஷ்பேக்னால உபேந்திராவோட டெத்னால வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா இவங்க எல்லாத்துக்கும் அப்பவே தேவாவை தெரியும். ஸோ அதுக்கப்புறம் தேவா வந்து பார்த்தீங்கன்னா இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ தேவா திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்குறப்போ இந்த ஒரு பார் சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுனா எந்திரிச்சு கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கா பார்த்துட்டு எய்ம் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது பாக்குறப்ப ஆல்மோஸ்ட் தெரியுது. ஸோ நம்ம தலைவர் தான் ஆப்போசிட்ல நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஒரு ஷாக்ல தான் வந்து அவர் எந்திரிக்கிறாரு. ஸோ தேவா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா தெரியுது. ஸோ அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக்கா மேபி இருக்கலாம். அந்த லோகேஷ் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு